வணக்கம் நேயர்களே. கேப்டன் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல, தமிழக அரசியலிலும் ஒரு மாபெரும் சக்தியாக திகழ்ந்தார். ஏழை எளியோர்களுக்கு உதவுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். பிரச்சனை என்று வந்தவர்களுக்கு பாரபட்சமின்றி உதவிகள் செய்த தயாளனவர். பசி என்று வருபவர்களுக்கு அவர் இருந்தபோதும் இறந்த பின்னும் இன்றளவும் தன் இருப்பிடத்தில் உணவளிக்கும் உத்தமரவர். பிள்ளை மனம் கொண்டவர், கலியுக கர்ணன், கேப்டன் நம் விஜயகாந்த் அவர்கள். நான் எங்க தர்மம் பண்ணா அதை பத்தி நான் கவலைப்பட, சொத்தை வித்தாவது நான் தர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் தவிர தர்மம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. அன்னாரின் வரலாற்று சுவடுகளில் ஒரு சிலவற்றை உங்கள் பிக் மவுண்ட் டிவியின் காலத்தை வென்ற காவிய தலைவர்கள் நிகழ்ச்சியில் வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 அழகர் சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்த் அவர்கள். சற்று வசதியான குடும்பத்தில் பிறந்த அவர் வீட்டின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தார். 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த அவர் கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதே போல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்களை அதிகம் விரும்பி பார்ப்பார். சினிமாவின் மீது கொண்ட காதலினால் திரைப்படத்தில் நடிக்கும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்த அவர் தொடர் முயற்சிகளுக்கு பின்னர் 1979 MA காஜா இயக்கத்தில் உருவான இனிக்கும் இளமை என்னும் திரைப்படத்தில் வில்லனாக நடித்தார். விஜயராஜ் என்னும் பெயரை விஜயகாந்தாக இயக்குனர் காஜா அவர்கள் மாற்றி வைத்தார். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் திரைப்படத்துறையில் விஜயகாந்த் எதிர்கொண்ட விமர்சனங்கள் வேறு எந்த நடிகருக்கும் கிடைக்காத எதிர்மறை விமர்சனங்களாகும். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர். ஆனால் எல்லா விமர்சனங்களையும் கடந்து அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்றி சாதித்து காட்டினார் கேப்டன் விஜயகாந்த். அவர் நடித்து வெளியான தூரத்து இடிமுழக்கம் என்னும் திரைப்படத்திற்கு பிறகு தமிழ் முன்னணி நடிகர்களில் ஒருவரானார் விஜயகாந்த். சிவப்பு மல்லி, சிவந்த கண்கள், சாதிக்கொரு நீதி, நீதி பிழைத்தது மற்றும் இயக்குனர் SA சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து தன் அதிரடி நடிப்பின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி படமாக அப்படம் அவருக்கு அமைந்தது. போலீஸையோ கோர்ட்டையோ சட்டத்தையோ மதிக்கவில்லை. தமிழ் திரைப்பட துறையில் அதிரடி கதாநாயகனாகவும் அவர் வலம் வந்தார். மற்றும் உழவன் மகன், கரிமேடு கருவாயன், வீரன் வேலுத்தம்பி போன்ற பல படங்களில் நடித்துள்ள கேப்டன் அவர்களின் சிவப்பு மல்லி திரைப்படத்தில் எரிமலை எப்படி பொறுக்கும் என்ற பாடலும், அலைவோசை படத்தில் போராடடா வாழ்கேந்தடா என்ற பாடலும், ஊமை விழிகள் படத்தில் தோல்வி நிலையென நினைத்தால் என்று அவர் நடித்து வெளிவந்த பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் உணர்ச்சி பெருக்க ஏற்படுத்தியது. மக்களின் நலனிற்கான திரைப்படங்களில் நடித்து தன் புரட்சிகரமான செயல்களினால் புரட்சி கலைஞர் என்றும் அவர் அழைக்கப்பட்டார். எங்களுக்கு ஆட்சி வேணாம், ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்க வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும். ஒரு புறம் கமலஹாசன், ரஜினி போன்ற முன்னணி கதாநாயகர்கள் நடித்துக் கொண்டிருந்த வேளையில் விஜயகாந்த் அவர்களும் முன்னணி நடிகராக வலம் வந்து தமிழ் திரையுலகில் தன் முத்திரையை பதித்தார். 1990 முதல் 1999 வரை அவர் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் பெரும்பாலானவை அதிரடி திரைப்படங்களாகும். இவர் இதுவரை 156 படங்களில் நடித்திருக்கிறார். 1991 ஆண்டில் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்னும் திரைப்படம் 100வது படமாக வெளிவந்து வெற்றியை ஈட்டித் தந்தது. எனக்கு தர்மம் தெரியும், நியாயம் தெரியும், நீதிக்கு தலைவணங்கவும் தெரியும். இத்திரைப்படம் தான் கேப்டன் என்னும் பட்டத்தை அவருக்கு பெற்றுத் தந்தது. சினிமாவில் பெரும் முயற்சிக்கு பிறகு நுழைந்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் அன்று முதல் கேப்டன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார்.
நியாயமா நடக்கிறவங்க காலுக்கு செருப்பா இருப்பேன், அநியாயம் பண்றவங்களுக்கு நெருப்பா இருப்பேன். படப்பிடிப்பு தளத்தில் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே உணவு என்பது விஜயகாந்த் அவர்களின் நோக்கமாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் சினிமா தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நல்ல உணவு கிடைக்க அது வழிவகை செய்தது. அதன்படி இன்றளவும் பசி என்று வருபவர்களுக்கு உணவளித்து மறைந்த பின்னும் அனைவரது உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. திரைத்துறையில் தன்னுடன் வெற்றிக்காக போராடிய அத்தனை பேரையும் தோளோடு தோள் கொடுத்து தூக்கிவிட்டது கேப்டன் விஜயகாந்தின் தனி சிறப்பாகும். நடிகர்களின் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடிகர் சங்கத்தின் தலைவராக செயல்பட்ட அவருடைய காலகட்டத்தில் சங்கத்தின் மீது இருந்த கடன் அனைத்தையும் அடைத்து காட்டி தன் ஆளுமையை நிரூபித்தார் கேப்டன் அவர்கள். சங்கத்தில் நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்து அழகு பார்த்தார். புகழின் உச்சிக்கே போனாலும் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே அனைவரோடும் அன்பாக பழகினார் நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒருமுறை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களின் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்திற்கான அழைப்பிதழை ஆட்சி மனோரமா அவர்கள் வீட்டிற்கு சென்று கொடுத்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சாலையில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை திருடன் ஒருவன் பறித்து கொண்டு ஓடினான். அந்த பெண்ணின் நிலையறிந்த கேப்டன் திருடனை விரட்டிச் சென்று பிடித்து அவனிடம் இருந்த அப்பெண்ணின் தங்கச்சங்கிலியை மீட்டு கொண்டு வந்து கொடுத்து அந்த பெண்ணிற்கு ஆறுதல் கூறி வழி அனுப்பி வைத்தார். அவருடைய இந்த துணிச்சல் மிக்க செயல் அவர் நிஜ வாழ்க்கையிலும் கதாநாயகன் தான் என்பதை உணர்த்துகிறது. என்னையா காசு 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 பணம், செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான். காலத்தை வென்ற காவிய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தொடரும்.